2, 3. யோசுவா 18 அதிகாரம் 1 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்போ மூணாவது காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் யுத்தங்களில் வெற்றி பெறும்படியாக வெகு எளிதான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல நான் 3 காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் 3 வார்த்தையில சொல்லலாம். 1 கூடு, 2 தேடு, 3 பாடு. கூடு, தேடு, பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் சீலோவிலே கூட சொல்றாரு. என்ன தேடுப்பா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 6:33 சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி தேவனுடைய சமூகத்திலே நாம் கூட வேண்டும். இரண்டாவதாக முழு இருதயத்தோடு கூட நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், மனுஷனுக்காக அல்ல, மற்றவங்க என்ன நினைப்பாங்க இல்ல அவங்களை பிரியப்படுத்துவதற்காக என்று அல்ல, கர்த்தரை நான் தேடி வந்திருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:8 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஆகையினால இங்கே யாரை தேடி வந்திருக்கிறீர்கள்? கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபட முடியவே முடியாது. மூன்றாவதாக இதிலே என்ன காரியம்? ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ வேண்டும், அதை தூக்கி நிறுத்தணும். அதுதான் ஆராதனை. நன்றி சொல்ல வேண்டும், துதி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், ஆராதனையிலே தொட வேண்டும். இதுல நாம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது, பாடும்போது, பாட்டிலே ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே அவர்கள் கட்டப்பட்டிருந்த போது, சிறைச்சாலையிலே இருந்த போது, தொழுமரங்கள் கால்களிலே மாட்டப்பட்டிருந்த போது அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். நடந்தது என்ன? எல்லாருடைய விலங்குகளும் முறிக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டது, சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. பாட்டில் அவ்வளவு வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சங்கீதம் 22:3 சொல்லுகிறார். ஆகினாலே இங்கே மாத்திரம் பாடுறது இல்லை, சபையில மாத்திரம் அல்ல, வீட்டிலையும் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் 2-3 பேர் நீங்கள் சேரும் போது, தனிமையா இருக்கும் போது வாயை திறந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பாட வேண்டும். நீங்க பாடினீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால பாடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நீங்க பாடும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை கட்டாயமாய் வெளிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப மூன்றாவதாக நீங்கள் ஆராதித்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி கர்த்தர் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அப்போ நம்பர் 1, march forward to possess the land. Number 2, march forward to promised land. Number 3, march forward to plunder the land. தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால், சுதந்திரிக்கும்படி முன் செல்வோம், வாக்கு பண்ணினதை எடுக்க முன் செல்வோம், திட்டமிட்டு சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வரும் காலமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய எதிர்காலத்திலே நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை பெற்ற மகத்துவமான எங்கள் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2013 ஆண்டின் 3வது மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி யோசுவா 13:1 சொல்லியிருக்கிறபடி சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீர் கர்த்தாவே மகா விஸ்தாரமான கர்த்தாவே தேசத்தை நீர் முன்பாக வைத்து
இதை பார்க்கும்படி ஒவ்வொருடைய இருதய கண்கள் திறக்கப்படுவதாக. பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை கண்டுகொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தனிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வியாபாரத்தையும் தொழிலையும் வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். சபையை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.